Hello engineers. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா process planning and cost estimation அப்படிங்கற சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 3ல இருந்து பார்க்க போறோம். சோ யூனிட் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா introduction to cost estimation. So cost estimation அப்படினா என்ன அர்த்தம்னா நீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க போறீங்க அப்படினா அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத என்னன்னா நீங்க முன்னாடியே எஸ்டிமேட் பண்றது. ஓகேங்களா? சோ ப்ராபபிளா இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு நீங்க எஸ்டிமேட் பண்றது தான் காஸ்ட் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டுடைய எல்லா ஃபீச்சர்ஸையும் பற்றி இருக்கும், அதனுடைய ப்ரொடக்ஷன் மெத்தடை பற்றி இருக்கும், அப்புறம் என்னென்னா எந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனுடைய செல்லிங் எப்படி இருக்கும், அதனுடைய ஆட் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த காஸ்ட் எஸ்டிமேஷனுக்குள்ளே வரும். ஸோ இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி யூனிட் 3ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் கண்டிப்பாக படிக்கணும் இந்த யூனிட்ல. ஸோ நான் ஃபார்முலாஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நீங்கள் தரவாக படிக்கணும். ஸோ இது படித்தா தான் சம்ஸ் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி புரிஞ்சு ஃபார்முலா படிங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரைம் காஸ்ட். ஸோ பிரைம் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் டைரக்ட் லேபர் காஸ்ட் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட். ஸோ ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த பிரைம் காஸ்ட்டையும் ஃபேக்டரின்னு இருக்கா, ஸோ ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை பற்றியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது ஃபேக்டரி காஸ்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபேக்டரியில் நீங்கள் ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேக்டரியுடைய காஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேக்டரி காஸ்ட் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இது ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்த்து எழுதி பாருங்கள், அப்போ தான் புரியும். நான் சொல்லும் போது ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளுடைய மொத்த விலை, அதாவது அது மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட காஸ்ட் பிளஸ் அந்த பொருளை செல் பண்றதுடைய காஸ்ட் பிளஸ் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு இடத்துக்கு பேக்கேஜ் பண்ணி லோட் பண்றோம் அன்லோட் பண்றோம். ஸோ இதுல பண்றோம்ல, ஸோ அதுல இருக்க அந்த லேபருடைய சார்ஜஸ் அதெல்லாம் சேர்ந்து வரும், பேக்கேஜிங் மெட்டீரியலோட சார்ஜஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் செல்லிங் பிரைஸ். அப்படி ஒரு பொருளுடைய செல்லிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய மொத்த விலை, டோட்டல் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் வச்சு வைப்பாங்க. ஏன்னா பொருள் அந்த விலைக்கு வாங்கினா அந்த விலைக்கே வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு ப்ராஃபிட் 2 ரூபாய் 3 ரூபாய் வரா மாதிரி தான் வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஸோ ஓகே தான் டோட்டல் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலா இந்த ஃபார்முலாஸ் இருக்கு பார்த்துட்டோம். ஸோ இது என்னன்னா நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுவீங்க. ஸோ மனப்பாடம் பண்ணாதீங்க. முக்கியமாக இது என்னன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஆன்சரே எழுதலாம். ஸோ அதனால புரிஞ்சு படிங்க. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு மேனுஃபேக்சர். இப்போ இந்த பென் மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா இந்த பென் என்னன்னா எந்த பார்ட் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல என்னன்னா இந்த மெட்டீரியல், இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலாக டைரக்டா இன்வால்வ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் உடைய எதெல்லாம் அந்த ப்ராசஸ்ல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கோ அதெல்லாம் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கீழே வரும். சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு மிஷின்ஸ் ஏதோ நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்றீங்க, எம்எஸ் யூஸ் பண்றீங்க, இல்லை எஸ்எஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ரா மெட்டீரியலா இருக்கு பாத்தீங்களா. ஸோ மைல்டு ஸ்டீல், எஸ்எஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் டைரக்டா ஒரு இப்போ அந்த பெண்ணு தயாரிக்கிறாங்க அப்படின்னா பெண் பிளாஸ்டிக்கால மேக் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டுக்குள்ள வரும். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கும் போது ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் சிஎன்சியோ விஎம்சியோ, ஓகேங்களா, வேற ஏதாவது மெட்டீரியல் மைல்டு ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணி தான் ரெடி பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம்லனா அந்த மிஷினுக்கு நீங்கள் கூலண்ட் ஆயில் சப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் லூப் ஆயில் சப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டுக்குள்ள வரும். அதாவது இது என்னன்னா ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட். நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஒரு பொருள் இப்போ இந்த பெண்ணு தயாரிக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த கேவிட்டிலாம் ரெடி பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இன்ஜெக்ஷன் மோல்டிங் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுல வரக்கூடிய டிசைனிங் காஸ்ட், அப்புறம் என்ன பேட்டர்ன் மேக்கிங் காஸ்ட். ஸோ இதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள வரும். நெக்ஸ்ட் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ். ஸோ எல்லாமே இருக்கு. இதெல்லாம் எங்க மேக் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபேக்டரியில தான் மேக் பண்ணுவீங்க. ஃபேக்டரியில நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த நிறைய மிஷின்ஸ்க்கு என்னன்னா பவர் சப்ளை பண்ணணும். ஸோ பவருடைய காஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ரா மெட்டீரியல் கம்பெனிக்குள்ள வரணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கம்பெனியை விட்டு வெளியில அனுப்புறோம், ஒரு ப்ராடக்ட்ஸ் லைஃப் சைக்கிள் முடிந்து இந்த ப்ராடக்ட் ஒரு ரியல் ப்ராடக்டா மாத்தி அனுப்புறோம் அப்படின்னா அங்கேயும் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா பிளான்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் முக்கியமான ஒன்று. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ஆஃபீஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட். ஓகேங்களா? இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னா அவங்க தான் டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் டேக் கேர் பண்ணிக்கணும். அதாவது லேபருடைய காஸ்ட் எவ்வளவு ஆகுது எல்லாமே அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எம்ப்ளாயிஸ் பத்தி டீடைல்ஸ் அவங்க தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் நடந்தாதான் ஒரு ஆர்கனைசேஷன்ல இல்லை ஒரு கம்பெனில அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பரா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷன் நல்லா ஒரு growth அடையும்.
அதே மாதிரி இந்த கேன்டீன் ஏரியா, ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஒரு காஸ்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மூலியமாக தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு இந்த ஒரு பொருளை வந்து நம்ம தயாரிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து விற்கணும் அப்படின்னா இந்த பொருளை பற்றி வந்து மக்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அப்படி தெரியணும் அப்படின்னா இந்த பொருளுக்கு வந்து நம்ம ஒரு ஆட் வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், ப்ரொமோஷன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பண்ணுறதுலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் பர்சனலுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து செலவு பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா இந்த பொருளை வந்து ஆட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பொருளை வந்து விற்க போனோம். பட் ஆனால் வந்து அது பண்ணுறதுக்கு வந்து பேக்கேஜ் பண்ணணும். இந்த பொருளை வந்து ஒரு பாக்ஸோ இல்லை இதுலேயோ போட்டு பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா வந்து பேக்கேஜிங் காஸ்ட்டு, லோடிங் காஸ்ட்டு, அன்லோடிங் காஸ்ட்டு இப்படிலாம் இருக்குது. அந்த லேபர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணணும். எந்த லேபர்ஸ்னா வந்து பேக்கேஜிங் பண்ணுற லேபர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஃபார்முலாஸ். இதை வச்சு என்னன்னா ஒரு வந்து பெரிய ஆன்சரே வந்து எழுதலாம். ஸோ இது வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் வரலினாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து வாய் திறந்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எனக்கு தெரியல எந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க எப்பவுமே. ஓகேவா. தேங்க்யூ.